நான் வந்து ஆங்கரிங் ஷோவை குக் வித் கோமாளி அதுல இருந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா வந்து சொல்லியிருந்தாங்க. குக் வித் கோமாளில ஏன் பாதி ஷோல பாதி எபிசோட்ல இருந்து நீங்க இல்ல, இனிமே நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எஸ், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனிமோர். ஆங்கர் ஷோவை ஆங்கர் வந்து பண்ண விடாம பண்ணாங்கல்ல, அவங்க வந்து பிக் பாஸ்ல இருக்கும்பொழுது அவங்கள நுரு அப்படின்றவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நீ ஒரு செல்ஃபிஷான ஆளு, நீ வந்து யாரையாவது டாமினேட் பண்ணி அடிச்சு போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் அதுல நீ சந்தோஷப்பட்டுட்டு இருப்ப அப்படின்றத முன்னாடியே வந்து சொன்னாங்க. உனக்கு ஒருத்த கூட பிரச்சனை தான், உங்களை நீ தள்ளி விட்டு சாக்கடை தள்ளி புதைச்சு விட்டுருவ, நீ அதுதான் நீ. வெங்கடேஷ் பட் அவர் வந்து ஏன் வந்து சன் டிவிக்கு போனாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிரா இருந்தது. பட் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் அட் ரிஸ்க் அப்படிங்கும்போது அதை தாண்டி வர எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம ஒர்க் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் திங். நமக்கு வர்றது நமக்கு கடவுள் கொடுப்பார். மீதி என்ன பண்ணும் அப்படின்றது அது கடவுளுக்கே தெரியும் அப்படின்னு காட்கிட்டயே நம்ம விட்டுறணும். அவங்களோட வேலையை பார்க்காம, அதாவது ஆங்கரோட வேலையையும் சேர்த்து பார்க்குறாங்க. ஃப்ரம் பிகினிங் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு வரேன் அந்த ஒரு டே வரைக்குமே வந்து லாட் ஆஃப் டாமினேஷன்ஸ் அண்ட் நம்மளோட ஆங்கர்னு சொல்லிட்டு இருக்கிற போர்ஷனில் ஆங்கர் பேசுகிறத தாண்டி அந்த இடத்துல இல்லை, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன், இல்லை இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தவங்க வந்து அந்த ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி, அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இஸ் ஆக்சுவலி அன் ஆங்கர். இந்த ஷோவில் வந்து அவங்க கண்டஸ்டன்ட், பட் இந்த ஷோவில் அவங்க கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. ஐ இன்ஃபார்ம் த டீம். விஜய் டிவில மக்கள் வந்து அதிகமா விரும்பி பார்க்கக்கூடிய ஷோ எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா குக் வித் கோமாளி. இந்த குக் வித் கோமாளி கடந்த ஒரு 4 சீசனா வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த 5வது சீசன் அந்த அளவுக்கு போகவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பல நாளா வந்து இந்த மணிமேகலை அப்படின்றவங்க வந்து குக் வித் கோமாளியில ஒரு 4 சீசனா வந்து கோமாளியா இருந்தவங்க இந்த வருஷம் 5வது சீசன்ல அவங்க ஆங்கரிங் பண்ண வந்தாங்க. பார்த்தோம்னா அவங்க வரவே இல்லை. ஏன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தோம் நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே. அதுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல. பட் நேற்று வந்து அதுக்கு அதிகாரப்பூர்வமா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்டான வீடியோவும் சொல்லியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல போஸ்டும் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஆங்கரிங் ஷோவை குக் வித் கோமாளி அதுல இருந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க குணாமூர்த்தி. மணிமேகலை இவங்க கிட்டத்தட்ட ஆங்கரிங் ஃபீல்டு, அதாவது சன் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சீசா மாதிரி தான். ஏன் அப்படின்னா ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னா காலேஜ் போவாங்க, ஒரு பக்கம் ஆங்கரிங் சன் மியூசிக்ல வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பல்வேறு இடத்துல பல்வேறு ஷோஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் இருந்த போதிலும் அந்த நேரத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய லவ் அவங்களுக்கும் வந்து வந்தது. அதாவது ஹுசைன் அப்படின்ற ஒரு நபர் மேல அவங்களுக்கு காதல் வந்தது. அதற்கு எதிர்ப்பும் கூடவே வந்து வரும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல அவங்களுக்கு எதிர்ப்பும் வந்து வந்தது. அந்த எதிர்ப்பு வந்ததையும் மீறி அவங்க எவ்வளவோ போராடி தன்னோட ஆசைப்பட்டவரையே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கஷ்டமாவே தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. யாருக்கு? மணிமேகலை அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல இருந்து மீண்டு வராங்க. மீண்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய் டிவி குக் வித் கோமாளியில அவங்க ஒரு கோமாளியா வந்து உள்ள வராங்க. கடந்த ஒரு 4 சீசன்ல அவங்க கோமாளியா இருந்துகிட்டு இருக்காங்க. 2024 5வது சீசன் இதுல ஆங்கரிங்கா வந்து உள்ள வராங்க. இது வரதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் பட் அவர் வந்து ஏன் வந்து சன் டிவிக்கு போனாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிரா இருந்தது. பட் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போ இவங்க ஆங்கரிங்க்கு வந்துட்டாங்க. வந்து சில எபிசோட்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு தான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் வருவாங்கல்ல, அவங்களோட வேலையை பார்க்காம, அதாவது ஆங்கரோட வேலையையும் சேர்த்து பார்க்கறாங்க. இது யாருக்கா இருந்தாலுமே ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கும். தனக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க, நம்ம சம்பளம் வாங்குறோம், நம்ம இந்த இடத்துல நம்மளோட வேலை செய்யாம இவங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால பொறுத்துக்க முடியல. அவங்கள்ட்டே போய் நேரடியாக சொல்லிடுறாங்க,
என் வேலையை வந்து செய்ய விட மாட்டேன்றீங்க, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரிலாம் நீ வந்து இப்படி எதிர்த்துலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட போய் மணிமேகலை வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க என் வேலையை சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தா என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால உன் கெரியர் லைஃபே வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5வது சீசன் பண்ணது வேற ஒரு ப்ரொடக்ஷன் டீம், அதாவது 4 குக் வித் கோமாளி சீசன்ஸ் வந்து வேற ஒருத்தவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. இந்த 5வது சீசனை வேற ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்க கெரியரே வந்து முடிஞ்சிடும், ஸோ அதனால இவங்கள்ட்ட சீனியர் இவங்க சாரிக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இங்கே இருங்க, இல்லைன்னா உங்க கெரியர் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் என் சுயமரியாதை விட்டு நான் எப்படி வந்து இருக்க முடியும், எல்லாத்தையும் இழந்துட்டு நான் எப்படி இந்த சேனல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியல. எல்லா காலையும் நக்கிக்கிட்டு நான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு இது எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நேற்று அதிகாரப்பூர்வமா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 இதுல இருந்து ஆங்கரா இருக்கேன், இதுல இருந்து நான் முழுமையா வந்து விலகுகிறேன் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷனான வீடியோவையும் வந்து தன்னோட யூடியூப் பேஜ்ல அவங்க போட்டிருக்கிறாங்க. குக் வித் கோமாளியில் ஏன் பாதி ஷோவில் பாதி எபிசோடில் இருந்து நீங்கள் இல்லை, இனிமேல் நீங்கள் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எஸ், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனி மோர். அவங்க தான் முக்கால்வாசி இது நடந்தது எல்லாத்தையுமே வந்து அவங்க வாயால சொன்னது. அது மட்டும் இல்லாம இந்த குக் வித் கோமாளியில ஆங்கர் ஷோவை ஆங்கர் வந்து பண்ண விடாம பண்ணாங்கல்ல, அவங்க வந்து பிக் பாஸ்ல இருக்கும்பொழுது அவங்கள நுரு அப்படின்றவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நீ ஒரு செல்ஃபிஷான ஆளு, நீ வந்து யாரையாவது டாமினேட் பண்ணி அடிச்சு போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் அதுல நீ சந்தோஷப்பட்டுட்டு இருப்ப அப்படின்றத முன்னாடியே வந்து சொன்னாங்க. உனக்கு ஒருத்த கூட பிரச்சனை தான் உங்களை நீ தள்ளி விட்டு சாக்கடை தள்ளி புதைச்சு விட்டுருவ நீ, அதுதான் நீ. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பரவலா வந்து போய்கிட்டு தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தவங்க வேலையை வந்து அவங்க வந்து கேட்டாதான் வந்து பார்க்கணுமே தவிர, என் வேலை கொஞ்சம் வேலை இருக்கு, இது கொஞ்சம் பண்றீங்களா அப்படின்றத கேட்டாதான் வந்து பார்க்கணும். நம்மளா போய் தலையிட்டு போய் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். அது ஒரு தேவையில்லாத வேலை. அவங்களுக்கு மணிமேகலைக்கு அப்படிதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது செஃப் தாமு அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க, கோமாளி வேலையை மட்டும் பாருங்க, ஆங்கரோட வேலையை வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து தெளிவா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல பட் இருந்தார்ல, வெங்கடேஷ் பட், அவர் வந்து ஒரு வேலை இதனால கூட இருக்கலாம், இவங்க வந்தா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு கூட சீசன் 5 அவங்க கலந்துக்காம போனதுக்கு காரணமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இது நான் முக்கியமான ஒரு விஷயமா வந்து பாக்குறேன். நம்மளோட லைஃப்ல இது எல்லாருக்கும் ஒரு பாடம். எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பிரச்சனை எந்த வழியில வந்தாலும் நம்மளோட உழைப்பை போட்டு வேணா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வேலை செய்யலைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம செஞ்சு இருக்கலாம். அதுக்கான அந்த இடத்துல இருந்து நம்மளோட எஃபோர்ட்டை போட்டு மேல வரலாம். பட் ஆனா யார் காலையும் நக்கி பிடிச்சி நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றது அவசியம் வந்து கண்டிப்பா கிடையவே வந்து கிடையாது. அப்படி இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம். அந்த பேரே வந்து இருக்காது நமக்கு. அது ஒரு சாட்டிஸ்பிகேஷன் அப்படின்றது ஒரு திருப்தியே வந்து இருக்காது. அதனால எந்த ஒரு பலனுமே வந்து கிடைக்க போறதும் கிடையாது. நம்ம வெளியே போனோம், நமக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம வந்து சம்பாதிக்க போறோம், நமக்கு திறமை இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் வந்து பொழைச்சிப்போம். ஆனா நம்மளோட தன்மானத்தை விட்டு சுயமரியாதை இழந்துட்டு ஒரு இடத்துல, அது வேலைன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே சரி, எங்கேயுமே அதை மட்டும் இழந்துக்கிட்டு நம்மளால இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா மாத்திக்கோங்க உங்களை. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.